ஹலோ வெல்கம். இன்றைக்கி வந்து நம்ம கூலி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் வந்திருக்க ஒரு வரப்போகிற ஒரு படம். கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவோட ஃபஸ்ட்டு 1000 crore இருக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வெவ்வேறு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. தெலுங்குலேருந்து நாகார்ஜுனா சார், அப்புறம் உபேந்திரா சார், கன்னடத்துலேருந்து, ஹிந்திலேருந்து வந்து அமீர் கான் சார், அண்டு மலையாளத்துலேருந்து ஷோபின், அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேட்லேயுமே படம் ஒரு கலக்கும். ஃபஸ்ட்டு 1000 crores தமிழ்லேருந்து அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ட்ரெய்லர் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு ஒரு முழு திருப்தியாக கூட இல்லை. அதில் பாதி கூட திருப்திப்படுத்தலன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு ரொம்ப ஃப்ளாட்டாகவே தான் ட்ரெய்லர் போச்சு. ஒரு மாசான டைலாகோ, ஒரு மாசான சீனோ, ஒரு ஃபேஸ் ஆஃபோ எதுவுமே ட்ரெய்லரில். பட் வந்து லோக்கி வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா, ரொம்ப மாசாக கொடுத்துட்டு ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி, இப்போ நிறைய மூவிஸ் அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி அந்த அளவு இல்லை அந்த லெவலுன்னு சொல்லியே சரியாக போகாமல் ஆயிடுது. அதனால் மேபி வந்து சப்டிலாக ப்ளே பண்ணியிருப்பாரோன்னு தோணுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் க்யூரியாசிட்டி ஏற்றுற மாதிரி, என்னதான் வந்து ரஜினி சார் படம்ட்டு எல்லாரும் போய் பார்த்தாலும் ஏ சர்டிஃபிகேட் படம் வாங்கியிருக்காரு. ஸோ ஏ சர்டிஃபிகேட் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் அவ்வளோவா வரமாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து ட்ரெய்லர் வந்து இன்னும் நல்லா மாசாக கொடுத்துருக்கலாம். பட் வந்து ட்ரெய்லரில் முழுசாக ரிவீல் பண்ணாமல் இருக்கிறதும் நல்லது தான். ஏன்னா வந்து சில படங்களோட கதையெல்லாம் ட்ரெய்லரில், இப்போ தக் லைஃப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரெய்லர்லேயே முக்கால்வாசி கதையை சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ படம் பார்க்குறப்ப பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் வந்து இதில் வந்து கதை என்ன, கான்செப்ட் என்னன்ட்டு ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. டைம் ட்ராவல் இருக்குது, வாட்சை பற்றின கதை அப்படி இப்படின்ட்டுலாம். ஸோ ட்ரெய்லரில் வந்து பெருசாக கதையை ரிவீல் பண்ணாததுக்கு நம்ம லோக்கியை பாராட்டலாம். பட் அதே சமயம் வந்து கொஞ்சம் தலைவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாசான ஒரு மூமெண்ட்ஸும் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் அனிருத் வந்து பிஜிஎம் சுத்தமாக ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரில. அந்த அரங்கு மதுரட்டியுமே அந்த சாங்கியே பாடிட்டு இருந்தார். ஒரு நல்ல பிஜிஎம் ஒன்று போட்டு மாசாவை காமிச்சிருக்கலாம். ஸோ அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப அதனால தான் நமக்கு ஒரு வேளை பூஸ் பம்ப்ஸ் வரலையோ என்னன்னு தெரில. அனிருத் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். சரி, இப்போ ஆகஸ்ட் 14 மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மி பண்ணது வந்து நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ட்ரெய்லர் ஓகேஷாக இருந்தாலும் படத்தில் லோக்கி சம்பவம் பண்ணுவார்னு நம்புவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பை.